இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த புதிய நாளை தொடங்கும் இந்நேரத்தில் கடந்த மாதம் முழுவதும் என்னை உம்முடைய கண்ணின் கருவழி போல காத்து வழி நடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை நான் காண செய்கின்ற உம்முடைய கிருபைக்காகவும் நன்றி ஐயா. இன்றைய வாசகத்தில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்ற உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் இவ்வேளையில் குடும்ப வாழ்வில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து கணவன் மனைவியருக்காகவும் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களுக்கும் ஏற்படும் மனத்தாங்கல்களும் தவறான புரிதல்களும் அவர்களுடைய உறவில் தடையாக இல்லாமல் அவற்றை சரி செய்து இருவரும் எந்த சூழ்நிலையிலும் பிரியாது ஒற்றுமையோடு இருக்க உம்முடைய ஞானத்தையும் அன்பையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும். மேலும் இன்றைய முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல, நான் நல்ல நண்பர்களை, என் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கும் நண்பர்களை, அது மட்டுமல்லாது உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.